எனக்கு வந்து புது வீடு கெச்சிச்சு. அன்றைக்கி நைட்டு மழை வந்து அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து இங்கே வந்தோம். நானும் எங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் காலைல தான் பார்த்தோம் வீட்டை. அப்புறம் ஈவினிங்காக வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். பால் காசுலாம் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புது வீடுன்றதால புது லைஃப், புது ஸ்டார்ட், எல்லாமே புதுசாக இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வீடு பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். எங்கள் மூஞ்சியில் ஒரு பிரகாசம் இருந்தா எங்களுக்கு வந்து புது வீடு கெச்சிச்சு. நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். அப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு மழை வந்து அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து அப்புறம் வீடெலாம் நிறைய இடம் தேடினோம். அப்புறம் ஒரு இடம் செலக்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நாங்கள் போய் பார்க்கலான்னு போகும்போது ஒரு பேச்சுலருக்கு வந்து அவங்க வீடை கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் எங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் வந்து அவர் வந்து மார்னிங் வந்து நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வீடு போய் பார்த்துட்டு வரேன், எங்கேயா அவருக்கு பிடிச்சிருந்தா எங்களை வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ரெடியாக இருந்துருந்தோம் நானும் பாப்பாவும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வீடு பார்த்துருக்கேன், வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொன்னோம். அடுத்த நாள் வந்து பால் காசுலாம் வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு இந்த வீடு காட்டுறோம். அந்த வீடோட இந்த வீடு சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லாத்தையும் விட சன்லைட் வந்து டைரெக்டாக வருது வீட்டுக்குள்ளே. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். அந்த வீடு வந்து சன்லைட் அவ்வளோ இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் வந்து வெளிச்சமாக செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அன்றைக்கி நாங்கள் போட்ட வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ஆறுதலாக பேசுனீங்க. நாங்கள் இப்போதைக்கு எங்கள் பக்கத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் யாருமே இருந்தாலும், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆறுதலாக சப்போர்ட்டாக நிறைய பேர் கால் பண்ணி பேசுனீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ். அந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். புது வீடுன்றதால புது லைஃப், புது ஸ்டார்ட், எல்லாமே புதுசாக இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜாலியாக இருக்கலாம். நீங்களும் அதில் ஒரு பங்காக இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீட்டில் நிறைய வீடியோஸ்லாம் போடுறோம், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய டீம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஆறுதலாக பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்தது. அது வந்து இந்த வீடு தான். இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் வீடு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்பெஷலான மூமெண்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து பால் காசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷன்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களை வந்து வாழ்த்திட்டு போனாங்க. இது செகண்ட் ஃப்ளோர். இந்த சைடு வந்து பால்கனி, அதுக்கப்புறமா இது டெரஸ். இப்போ இது ஹால். ஹாய் சொல்லுங்க எல்லாரும், ஹாய் சொல்லுங்க. இதெல்லாம் எங்க ரிலேட்டிவ்ஸ். இது ஹால். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து ஒரு கபோர்டு, அப்புறம் வந்து விண்டோலாம் இருக்குது. நல்ல காற்று வசதியாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. அதில் வந்து 2 விண்டோ இருக்குது, பாத்ரூம் இருக்குது. அப்புறம் நிறைய கபோர்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு வந்து போதுமான அளவு ஹால் நல்லா பெருசாக, நல்லா காற்று வசதியாக நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இந்த பக்கம் ஷோகேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிச்சனில் வந்து நல்லா விண்டோ வச்சு இதுக்குள்ளே நல்லா நிறைய கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பால் காசு பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், இந்தாங்க. குடிச்சிட்டு எங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் வாழ்த்தி வணங்குமாறு தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடை கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். வெளியே பால்கனி இருக்குது, டெரஸ் இருக்குது. மேலே போனால் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது. நல்லா பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது.
நாங்கள் வீடு வந்து பார்க்கும்போதே மேலே வந்து டெரஸ் பார்த்து நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கோச்சிக்கினா மேலே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பாப்பா கூட ஈவினிங் வந்து விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். பல வீட்டில் நடந்த சம்பவம் வந்து இப்போ வந்து எனக்கு நல்லா தான் தோணுது. ஏன்னா இப்படிப்பட்ட வீடு எனக்கு கிடச்சிருக்கு நிறைய பேரோட ப்ரேயரால். நிறைய பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வீடு இப்படி இருக்கிறதுனால வீடியோ போடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த வீட்டில் இனிமேல் வீடியோ போடுறோம், கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் போடுங்க. ஓகே காய்ஸ், see you in the next video. Take care. Bye bye.